அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். திருமாவளவனிடம் நெருக்கம் காட்டும் ராமதாஸ். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இடையே நெடுநாளான பகைமை நீடித்து வருகிறது. தருமபுரி சம்பவத்திற்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இடையேயான உறவு என்பது நீர்பூத்த நெருப்பாக மாறிவிட்டது. திருமாவளவன் அவர்கள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பாட்டாளி மக்கள் கட்சியோடும் பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் கூட்டணியிலும் எக்காலத்திலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி அமைக்காது என கூறியிருந்தார். மேலும் ஒருவேளை தாங்கள் இருக்கக்கூடிய கூட்டணிக்குள் அந்த கட்சிகள் வந்தால் நாங்கள் வெளியேறி விடுவோம் என்றும் ஏற்கனவே தெள்ளத் தெளிவாக கூறிவிட்டார். இதுபோன்ற சூழ்நிலையில் சமீப காலமாக பாட்டாளி மக்கள் கட்சி பட்டியலின தலைவர்களை குறிவைத்து தொடர்ந்து அவர்களோடு இணக்கம் காட்டி வருகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்ப காலகட்டத்தில் அனைத்து சமூகத்துக்குமான கட்சி என கட்டமைக்கப்பட்டது. குறிப்பாக அந்த கட்சியின் முக்கிய பொறுப்பான பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு இன்றளவும் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகிறார்கள். இருந்தாலும் கூட இடையில் அந்த கட்சி தடம் மாறியது. பட்டியலின மக்களுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து ஜாதியினரையும் திரட்டினார்கள். மேலும் பட்டியலினத்தை சார்ந்தவர்களை கடுமையாக சாடியும் பேசி வந்தார்கள். இதுபோன்ற சூழ்நிலையில் அவர்களது மனமாற்றம் என்பது விந்தையாகத்தான் உள்ளது. ஏனெனில் பட்டியலின மக்களை கடுமையாக எதிர்த்து வந்த இவர்கள் தற்பொழுது பட்டியலினத்தை சார்ந்து அரசியல் செய்ய துவங்கிவிட்டார்களா என்ற கேள்வியும் எழாமல் இல்லை. இதுபோன்ற சூழ்நிலையில் கும்பகோணம் பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் டெல்டா பகுதியில் உள்ள விவசாயிகளுக்காக விவசாய சங்கத்தின் சார்பில் ஒரு விழா எடுக்கப்பட்டது. இந்த விழாவில் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். குறிப்பாக ஏர்போர்ட் மூர்த்தி இந்த விழாவில் பங்கு பெற்று அவரது உரையை நிகழ்த்தியிருந்தார். தமிழகத்தில் பட்டியலின மக்களும் வன்னியரின மக்களும் ஒருங்கிணைந்தால் தமிழகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிவிடலாம், அது நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் தொடர்ந்து இரு தலைவர்களையும் தமிழகத்தில் உள்ள ஆளும் கட்சிகளும் எதிர்க்கட்சிகளும் பிரித்தே வைத்துள்ளன என கூறியிருந்தார்கள். இதுபோன்ற சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சித்திரை முழு நிலவு திருவிழா மாமல்லபுரத்தில் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 12 ஆண்டுகளுக்கு முன்பு வரையிலும் தொடர்ந்து ஆண்டுக்கு ஒரு முறை சித்திரை முழு நிலவு திருவிழா நடைபெற்று வந்தது. அந்த திருவிழாவின் பொழுது வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அனைத்து தலைவர்களும் கலந்து கொண்டு அந்த மக்களுக்கு உரையாற்றி கொண்டிருந்தார்கள். 12 வருடத்திற்கு முன்பு இந்த மாநாட்டின் பொழுது மிகப்பெரிய கலவரங்கள் ஆங்காங்கே வெடித்தது. இதனால் மிகப்பெரிய பிரச்சனையை தமிழகம் சந்தித்தது. சித்திரை முழு நிலவு திருவிழாவிற்கு பின்பு பாட்டாளி மக்கள் கட்சியின் முக்கிய தலைவர்கள் ஆங்காங்கே கைது செய்யப்பட்டார்கள். அதன் பின்பு தொடர்ந்து சித்திரை முழு நிலவு திருவிழாவிற்கு ஆளும் கட்சிகள் மறுப்பு தெரிவித்து வந்தன. இதுபோன்ற சூழ்நிலையில்தான் சித்திரை முழு நிலவு திருவிழாவை 12 ஆண்டுகளுக்கு பின்பு மீண்டும் கொண்டாட ராமதாஸ் திட்டமிட்டுள்ளார். அந்த விழாவில் பட்டியலின தலைவர்களும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டிருந்தார். இதற்கு முன்பாகவே பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நிழல் நிதி அறிக்கை தயார் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிழல் நிதி அறிக்கையை தங்களது கட்சியின் முக்கிய தலைவர்களை அழைத்து திருமாவளவனை சந்தித்து அளிக்கும்படி ராமதாஸ் கேட்டுக்கொண்டதாகவும் அதன் பேரில் திருமாவளவனை சந்தித்து ஒரு குழு ராமதாஸ் வழங்கிய நிழல் நிதி அறிக்கையை கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து திருமாவளவனோடு பாட்டாளி மக்கள் கட்சி நெருக்கம் காட்டி வந்தாலும் திருமாவளவன் பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி அமைக்க மாட்டார் என்றே பலர் கூறி வருகிறார்கள். நன்றி.